Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல PGTRB மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்கோம். நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கலனா கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், போய் பாருங்க. PGTRB Maths, PGTRB 2025, PGTRB MCQs னு மூணு பிளேலிஸ்ட் தனித்தனியா இருக்கு. அல்ஜிப்ரா, அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்னு தனித்தனியா நிறைய பிளேலிஸ்ட் கொடுத்திருக்கேன். எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய பிளேலிஸ்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் கட்டாயமா பாருங்க. சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய கிளாஸஸை பார்த்துட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் பேட்ச் இருக்குது, கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்குது, டீடைல்டு கான்செப்ட் லெக்சர்ஸ் இருக்கும். 10,000 ப்ளஸ் MCQs டிஸ்கஸ் பண்ணுவேன். ஒரு 5,000 ப்ளஸ் ரெக்கார்டடாக கொடுப்பேன். ஒரு 3,000 ப்ளஸ் வந்து நம்ம டெஸ்ட்டில் இருக்கும். டெஸ்ட்டு 40 டெஸ்ட்டு கொடுக்குறேன். 3,061 MCQs அதில் கவர் ஆகுது, 40 டெஸ்ட்டும் சேர்ந்து. அதுக்கு பிறகு நம்மளுடைய லைவ் செஷன் இருக்குது. லைவ் செஷன் வந்து நான் வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆரம்பிக்கிறேன். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் மோஸ்ட்லி 4ஆம் தேதியிலேருந்து லைவ் செஷன் ஆரம்பிக்கும். ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலேருந்து லைவ் செஷன் ஆரம்பிக்கிறேன். லைவ் செஷன் மட்டும் வேணும்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லைவ் செஷன்லேயும் ஒரு 50 MCQs டிஸ்கஸ் பண்ணுவேன், ஷார்ட்கட்ஸ் எல்லாம் சொல்லி தருவேன். மற்றபடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியதுக்கும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் அந்த லைவ் செஷனில் கேட்டுக்கலாம். என்னுடைய இன்னைக்கு வந்து PGTRB மேத்ஸில் யூனிட் 3 டோபாலஜிக்கான ப்ரிப்பரேஷன் டிப்ஸு, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அதை தான் நான் சொல்ல போகிறேன். டோபாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. தியரியாக தான் நம்மளுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய புக்கு, ப்ரிஸ்கிரைப்டு புக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மங்கர்ஸ் டோபாலஜி பை மங்கர்ஸ். இந்த புக்கு தான் நம்மளுடைய ப்ரிஸ்கிரைப்டு புக்கு. இந்த புக்கில் பேஜ் நம்பர் 70லேருந்து பேஜ் நம்பர் 230 வரைக்கும் நம்மளுடைய சிலபஸில் இருக்குது. நம்மளுடைய PGTRB மேத்ஸ் சிலபஸில் 70லேருந்து 230 வரைக்கும் சிலபஸில் இருக்குது. இது நம்ம வந்து காலேஜில் படிக்கும்போது டோபாலஜி 1, டோபாலஜி 2ன்னு நம்ம படிச்சிருக்கக்கூடிய அதே தான். இன்னும் சொல்ல போனால் நான் படிக்கும்போது டோபாலஜி 1, டோபாலஜி 2 உண்டு. இப்போல்லாம் வந்து அந்த டோபாலஜி 1ஐயே 2ஆக பிரித்து டோபாலஜி 1, டோபாலஜி 2ன்னு சிலபஸை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மைல்டான ஒரு சிலபஸ் தான். இந்த டோபாலஜியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. தியரம்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. அதனால ஃபுல்லாக ரிசல்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தின யூனிட் வந்து நம்மளுக்கு ரியல் அனாலிசிஸ் தான் நம்மளுக்கு. அதில் இதுக்கு செகண்ட் யூனிட். ரியல் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெட்ரிக் ஸ்பேஸ்லேருந்து ஆரம்பிப்பீங்க. மெட்ரிக் ஸ்பேஸில் படிக்கும்போது ஓப்பன்னா என்ன, க்ளோஸ்டா என்ன, லிமிட் பாயிண்ட்னா என்ன, க்ளோஷர்னா என்ன, கனெக்டடு, காம்பேக்டு, கண்டினியூட்டி, யூனிஃபார்ம் கண்டினியூட்டி எல்லாமே நம்மளுக்கு என்ன செய்யும், மெட்ரிக் ஸ்பேஸில் இருக்கும். அது சேம் தான். நீங்கள் அனாலிசிஸில் தரவாக இருந்தீங்கன்னா டோபாலஜியில் பாதி படித்த மாதிரி தான். அதனால இந்த மெட்ரிக் ஸ்பேஸில் நீங்கள் என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் படிக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் படிப்பீங்க. டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்லையும் ஓப்பன்னா என்ன, க்ளோஸ்னா என்ன, லிமிட் பாயிண்ட்டு, கண்டினியூட்டி, க்ளோஷர், யூனிஃபார்ம் கண்டினியூட்டி எல்லாமே அப்படியே அங்கே செகண்ட் சாப்டரில் அதுதான் அப்படியே இருக்கும். கனெக்டடு, காம்பேக்ட் வரைக்கும் இருக்கும். இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா பாக்ஸ் டோபாலஜி, ப்ராடக்ட் டோபாலஜின்னு ரெண்டாக இருக்கும். இதில் இந்த ரெண்டுத்துக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ரொம்ப தெளிவாக இந்த மாதிரி ஒரு டேபிளை போட்டு பாக்ஸ் டோபாலஜிக்கான ப்ராப்பர்ட்டிஸு, ப்ராடக்ட் டோபாலஜிக்கான ப்ராப்பர்ட்டிஸு இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அந்த லின்லா ஆஃப் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன ரிமார்க்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நிச்சயமாக கேட்பாங்க. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்க அப்படின்னா நார்மல்னா என்ன, ரெகுலர்னா என்ன, கம்ப்ளீட்லி ரெகுலர்னா என்ன, ரெகுலர் ஸ்பேஸு, நார்மல் ஸ்பேஸு, அப்புறம் இந்த மாதிரி ஹோஸ்டா ஸ்பேஸு, அதுக்கு எல்லாம் T1, T2, T3, T4, T5 அது எல்லாத்தையும் தரவாக பார்த்து வச்சுக்கணும். அதுலேருந்து நிச்சயமாக கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த ரெகுலர், கம்ப்ளீட்லி ரெகுலர்,
நார்மல், அதெல்லாம் குட்டி குட்டி மெட்ரைசபிள் ஸ்பேஸு, சின்ன 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 மைல்டு டிஃபரன்ஸில் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப தெளிவாக மைன்யூட்டாக குறித்து வச்சு படிக்கணும். அதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக படிக்கிறதுக்கு பழகணும். அப்படி இது பண்ணிங்கன்னா தான் நீங்கள் என்ன செய்ய முடியும். இந்த யூனிட் 3 டோபாலஜியை பொறுத்த வரைக்கும் காலேஜில் படிக்கும்போதும் சரி, இப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சரி, நம்மளுக்கு ஒரு டஃப்பான ஏரியா அப்படிங்கிற ஃபீல் தான் இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம ரியல் அனாலிசிஸில் ரொம்பவே தரவாயிட்டோம் அப்படின்னு சொன்னால் டோபாலஜியை நம்மளால் ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும். அதனால ரியல் அனாலிசிஸ் படிக்கும்போது நான் சொன்ன மாதிரி முதல்ல ஓப்பன்லேருந்து ஆரம்பித்து யூனிஃபார்ம் கண்டினியூட்டி வரைக்கும் உள்ள கான்செப்ட்ஸை, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை அதில் பார்த்தீங்கன்னா அதில் subspace of a complete metric space is complete, அதே மாதிரி க்ளோஸ் அப் செட் ஆஃப் ஏ காம்பேக்ட் செட் இஸ் காம்பேக்ட், அது எல்லாம் அந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் எல்லாமே இங்கே அதே மாதிரி வந்துட்டே இருக்கும். டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் மெட்ரிக் ஸ்பேஸுக்கு பதில் இங்கே டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் இருக்கும். அவ்வளோதான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால அந்த ஓப்பன்லேருந்து ஆரம்பித்து யூனிஃபார்ம் கண்டினியூட்டி வரைக்கும் உள்ள கான்செப்ட்ஸை ரியல் அனாலிசிஸில் நல்லா தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா அது கூட கம்பேர் பண்ணி டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் பார்த்துடலாம். அதனால அந்த மாதிரி பிளான் பண்ணி பாருங்க. அப்படி இல்லாம சும்மா ஏனதொன்னு படிச்சீங்கன்னா கஷ்டம். அதனால கம்பேரபிளா படிச்சீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும். மற்றபடி ஏற்கனவே சொன்ன மாதிரி பாக்ஸ் ப்ராடக்ட் டோபாலஜிக்குள்ள டிஃபரன்ஸை கவனமாக வச்சுக்கோங்க. ரெகுலர் ஸ்பேஸு, கம்ப்ளீட்லி ரெகுலர், அதெல்லாம் குட்டியாக நிறைய ரிசல்ட்ஸ் இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மங்கர்ஸ் புக்கில் உள்ள எக்ஸசைஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை கூட நம்மளுக்கு பிஜிடிஆர்பியில் பல தடவை இப்போ பாலிடெக்னிக் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் டோபாலஜி நம்ம ஃப்ரெஷ்ஷாக இந்த தடவை தான் படிக்க போகிறோம் இல்லையா. மற்றபடி இது டிஎன் செட்லேயும் சரி, பாலிடெக்னிக் டிஆர்பிலையும் சரி, ஏற்கனவே நம்மளுக்கு டோபாலஜி உண்டு. இப்போ தான் இந்த தடவை தான் நம்மளுக்கு பிஜிடிஆர்பியில் டோபாலஜி வச்சுருக்காங்க. அதனால நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாலிடெக்னிக் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். எக்ஸசைஸில் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கக்கூடியதெல்லாம் நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க. அதனால மங்கர்ஸ் புக்கில் நூக்கன்கான வரியாக படிச்சாகணும். அப்படின்னா தான் நம்மளால என்ன செய்ய முடியும், இந்த டோபாலஜிக்கல் ஸ்பேஸை தரவாக படித்து முடிக்க முடியும். மற்ற இந்த டோபாலஜிக்கு தேவையான இந்த புக்கு இந்த மங்கர்ஸ் புக்கு நம்மளுடைய ஓவியம் ஆப்பில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அப்படி இல்லை எங்கேயாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிச்சுட்ருக்கீங்கனாலும் கேர்ஃபுல்லாக இந்த இதெல்லாம் இது பண்ணி படிங்க. மற்றபடி நம்மளுடைய ஓவியம் ஆப்பில் உள்ள ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும், பிளேலிஸ்ட் இருக்கும். இது போக நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அல்ஜிப்ரா அனாலிசிஸ்னு நிறைய பேர் பிளேலிஸ்ட்டு பார்க்க தெரியலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ எம் வெரி சேட் அபவுட் இட். பிஜி படிச்சிருக்கீங்க, பிஎட் முடிச்சிருக்கீங்க, ஒரு சேனலுக்குள்ளே போய் பிளேலிஸ்ட் பார்க்க தெரியல அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் டாக்டர் நான் பிளேலிஸ்ட் எப்படி பார்க்கணுன்னு சொல்லி ஸ்க்ரீன் வீடியோலாம் போட்டிருக்கேன். அதை வேணா நான் திரும்ப போட்டு விடுறேன். அதனால் என் டாக்டர் இதெல்லாம் சொல்லி நான் கேள்வி பண்ணுவான், இப்படிலாம் யாராவது வீடியோ போடுவாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வரைக்கும் பிளேலிஸ்ட்டு பார்க்க தெரியலன்னு என்கிட்ட பல பேர் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஓவியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்க, அதுக்குள்ளே ஃப்ரீ மெட்டீரியல் எப்படி பார்க்க தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் கொஞ்சம் உள்ளே போய் ஒன்று ஒன்றா எடுத்து பாருங்கள், ஏதாவது தெரிஞ்சிடும் ஒரு ஸ்டேஜில். தெரியாதவங்க கேட்குறவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனாலும் அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே அடுத்தவங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது, நாமளேவும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். மற்றபடி பிளேலிஸ்ட்டு பார்க்க தெரியாட்டாலும் கேளுங்க, ஓவிஎம்மில் ஃப்ரீ மெட்டீரியல் டவுன்லோட் பண்ண தெரியாட்டாலும் கேளுங்க, எது கேட்டாலும் சொல்லி கொடுத்துட்டே தான் இருப்பேன். நம்மளுக்கு உத்தியோகமே அதானே, சொல்லிக் கொடுக்குறது தானே, அதனால் சொல்லி கொடுத்துட்டே தான் இருப்பேன். அதனால் இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த 80 டேஸில் விகரஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு இன்னும் எக்ஸாக்டாக எக்ஸாம் டேட் சொல்லலை, ஒரு 80 டேஸ் டைம் கிடைக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்னும் ஒரு 80 டேஸ் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். தன்னம்பிக்கையோட படிங்க.